வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். வயித்துல நெருப்பள்ளி போட்டுட்டியடி. அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்டா கார்த்திகா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஹாய் அண்ணா, விஜய் டிவில வரக்கூடிய செல்லம்மா சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு மாஸ்க வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க, மறக்காம பாருங்க அப்படின்னு. இவங்க மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 2 கோடி கணக்கான மக்கள் நமக்கு இதை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி என்ன சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். வாங்க பாத்துடலாம். ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. சித்தோட மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு, நீ மாணிக்கத்தை கூட்டிட்டு வா. மாஸ்க மாணிக்கத்தோட ஃபேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னையில இருந்து நீங்க மாணிக்கம் இல்ல சித்தார்த், ஓகே? உனக்கு செஞ்சது சாதாரணமான சர்ஜரி கிடையாது, வெரி காம்ப்ளிகேட்டட் ஒன். ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாஸ்க கொஞ்சம் நல்லா பாருங்க, அதுல தாடி மீசை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, முழுக்கடின்னு தானே இருக்குது. ஈவன் அந்த விக்க கூட தனியா தானே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த மாஸ்கை எடுத்து மூஞ்சுக்குள்ள அப்ளை பண்ண உடனே அந்த மனுஷன் எப்படி மாறிடுறாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. அப்படியே அச்சு அசல் நான் அப்படியே சித்தார்த் மாதிரியே இருக்கேன், கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லைங்க. நீ கண்டுபிடிச்சு கொண்டு வந்த அந்த அமானுஷ்யமான மாஸ்க கொண்டு போய் அந்த மனுஷனுக்கு மூஞ்சில மட்டும் தானே மாட்டி விட்ட. ஆனா மூஞ்சில போட்ட மாஸ்க் எப்படா மொத்த உடம்பையும் மாத்தி முழு மனுஷனையுமே மாத்தி விட்டுருக்கு. இந்த பரஜா இரு, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. இல்ல, நான் என்ன கேக்குறேன், அந்த ஆளு மாதிரியே கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆளு இல்ல, அட்லீஸ்ட் அந்த ஆள் கலர்லயாச்சும் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டு வந்து நாங்க அவங்க மூஞ்சில மாஸ்க போட்ட உடனே ஒரு ஆளே மாறிட்டாருப்பா அப்படின்னு சொன்னா கூட நாங்க பல்ல கடிச்சிட்டு பக்கோட சாப்பிட்டு போயிருவோம். குட். ஆனா நீங்க கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை கூட்டு வந்து இவன் மூஞ்சில மாஸ்க போட்டு அந்த ஆளா மாத்தணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா. நீங்க அந்த ரோஜா சீரியல் மாஸ்க் சீனுக்கே டப் கொடுத்துட்டீங்கடா. இது வரைக்கும் யாரு முன்னாடியும் தலகுனியாத இந்த அகிலாண்டேஸ்வரி ஓ முன்னாடி தலை வணங்குறேன். இல்ல, அந்த ரோஜா சீரியல் பிளாஸ்டிக் சர்ஜரி காமெடி எல்லாம் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சான் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்துதான் இருந்திருப்பீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இருந்தும் அதே மாதிரி ஒரு சீனை நீங்க மறுபடியும் எடுக்கிறீங்கன்னா உண்மையிலேயே உங்களை பாராட்டுறதுக்கு எனக்கு சுத்தமா மனசே வரலடா, மனசே வரல. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீத்து விடு. அடுத்ததா தாக நிஷா அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு ஒரு இமெயில் அமைச்சிருந்தாங்க. நினைத்தாலே இனிக்கும் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மறுபடியும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் நீங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜை விடுற மாதிரி இல்ல, நாங்களும் அதை விடுற மாதிரி இல்லடா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, சொல்றேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்ப அந்த மனுஷன் கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு அந்த போன்ல ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காப்ல இல்லையா, இந்த வீடியோவை எங்க வச்சு எடுத்திருந்தா இந்த மாதிரி எடுத்திருக்க முடியும்? நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சிட்டு இருப்பீங்க. அந்த புள்ளைக்கு அப்படியே ஆப்போசிட்ல நின்று எடுத்திருந்தா மட்டும்தானே இப்படி ஒரு வீடியோவை எடுக்க முடியும். ஆனா இப்ப அந்த வீடியோவை எங்க இருந்து எது மூலமா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அவங்களே காமிச்சிருக்காங்க. அந்த கொடுமையை மட்டும் கொஞ்சம் நீங்களே பாருங்க. நீ போய் பார்த்துட்டு வா, நீ போ, நீ போடா, போய் பார்த்துட்டு வாடா போ. எப்படி இது அந்த ட்ரோனால எடுக்கப்பட்ட வீடியோவாமா? கிழிஞ்சுதுப்பா. பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? சரி, ஓகேடா, நான் உங்க வழிக்கே வரேன். அந்த ட்ரோன் தான் இருட்டுல அந்த புள்ளைக்கே தெரியாம அப்படியே ஆப்போசிட்லயே நின்று இப்படி ஒரு வீடியோவை எடுத்து கொடுத்துச்சுன்னே வச்சுப்போமே. ஆனா அந்த ட்ரோன் என்ன சைலண்ட்லியடா போட்டிருப்பீங்க, ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் கூட அந்த புள்ளைக்கு கேட்காது.
அம்மாடி. அடுத்த பிராங்க் துரை அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, தல விஜய் டிவியில் வரக்கூடிய 3 சீரியல்லையும் ஒரே மாதிரி சீன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னன்னு பார்த்து சீக்கிரம் செஞ்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. 3 சீரியல்லையும் ஒரே மாதிரி சீனா? என்னென்ன சீரியல்னு வரிசையா பார்த்துருவோமா? நீ வாடி உள்ள வந்து போற. கெட்டி மேளம் நிப்பாட்டுங்க. இந்த சீரியலுக்கு பேர் என்னமோ சின்ன மருமகள், பட் வீட்டுக்கு ஒரு மருமகளை வரவிடாம மாப்பிள்ளை கரெக்டா தாலி கட்ட போற நேரத்தில் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்தி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா சாக்கம் ஆயிட்டாங்களா? சரி, ஓகே. இப்ப அப்படியே அடுத்த சீரியல்ல பாருங்க. நீ போ, நீ வா. கெட்டி மேளம் கண்டே பத்ராணி சுபதே. நிறுத்துங்க. இது நீ நான் காதல் அப்படிங்கிற ஒரு சீரியல். சேம் விஜய் டிவில ஓடக்கூடிய ஒரு சீரியல் தான். சேம் கல்யாணம், சேம் தாலி கட்டுற சீன். பட் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அங்க நிப்பாட்டுங்க, இங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துங்க. நிப்பாட்டுங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸை மட்டும் வச்சிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி சாக்குக்கெல்லாம் எந்த ஒரு குறைச்சலும் இல்லாம நல்லா அற்புதமா கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ்ப்பா. இதோட முடியல, இன்னொரு சீரியலும் இருக்கு, அதையும் பார்த்துருங்க. ஒரு நிமிஷம் சொல்றது. விஜய், I love you விஜய். இதுவும் விஜய் டிவில ஓடக்கூடிய ஆகா கல்யாணம் சீரியல் தான். இதுலயும் அதே கல்யாண மேடை, மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்ன இங்க நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க, அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நாங்களே வீடியோ போட்டு நிறுத்திடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி வீடியோ போட்டு விட்டுருக்காங்க. பட் இதுலயும் சாக்குக்கு குறைச்சல் இல்லைங்க. பட் மத்த 2 சீரியலுக்கும் இந்த ஆகா கல்யாணம் சீரியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மத்த 2 சீரியல்ல ஒண்ணுல பொண்ணு மாறினாங்க, ஒண்ணுல மாப்பிள்ளை மாறினாங்க. பட் இந்த சீரியல்ல மாப்பிள்ளையும் மாறல, பொண்ணும் மாறல, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. அடுத்ததா சௌமியா பிரகாஷ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் முத்தழகு சீரியலோடைய மிகப்பெரிய ஃபேனு, ஒரு எபிசோடு விடாம பார்த்துருவேன், நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரியல நடுவில் நிப்பாட்டி மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. என்னது சீரியலை ரீ ரிலீஸ் பண்றாங்களா? திரும்ப கோமாக்கு போயிடும் போல் தெரியுது. எப்படிடா? அம்மா, அங்க என்னமா வேடிக்கை? வாங்க போலாம். முத்தழகு புத்தம் புதிய மெகா தொடர். முத்தழகு அப்படிங்கிற சீரியல்ல இந்த முத்தழகு அப்படின்ற கேரக்டரை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு விவசாயி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போ ஹீரோ சார் அவங்க அம்மாவோட வந்து பார்க்கும்போது, இதான் முத்தழகா, நல்லா தானே இருக்கு, சரி பேசி பழகுவான், சரி லவ் பண்ணுவான், சரி கல்யாணத்தை பண்ணுவான், அப்படி ஃபர்ஸ்ட் நைட்டை முடிப்பான், அப்படி குழந்தை பெற்றுப்பான் அப்படின்னு நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு நம்ம டைரக்டர் சாருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. நம்ம பரோட்டா சூரி காமெடி மாதிரி இல்ல எல்லா கோட்டையும் ஆளுங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காருங்க. எல்லா கோட்டையும் ஆளுங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். முத்தழகுக்கு பின்தலையில பட்ட அடியால அவங்களுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. 3 வருஷமா அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அது எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். அவங்களுக்கு பிறந்த குழந்தை கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மெமரி லாஸ். அதாவது முத்தழகுக்கு ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்து போச்சாமா. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்ததுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சீன்ல எங்க நின்றேன், அங்கேயே போய் நின்று நான் மறுபடியும் முதல்ல இருந்து விவசாயம் பண்ண போறேன்டா அப்படின்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. உடனே ஹீரோ சார், நீ மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பியா, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க தெரியாதா, நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதே கார்ல மறுபடியும் போய் மறுபடியும் லவ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணி மறுபடியும் குழந்தை பெற்று எல்லாத்தையும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஆக மொத்தத்தில் இந்த சீரியல் டைரக்டர்ஸோட சிம்பிள் ஃபார்முலா என்னன்னா, இதுக்கு மேல சீரியலை நகட்ட முடியலடா, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது இருக்கவே இருக்கு மெமரி லாஸ், போடு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க போல. அட போகடா கொய்யாங்கோ. அடுத்ததா தீபிகா அலெக்ஸ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அண்ணா ஆகா கல்யாணம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வழக்கம் போல ஒரு அருமையான படத்தை எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன படம்னு பாத்துருவோமா? கண்டிப்பா. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அனாமிகா, அவன் கேக்குறத தான் கொடுத்து தொலையேன்.
இன்னும் எத்தனை சீரியல்ல தான் இதே சீன ஆட்டையை போட்டு ஓட்டுவாங்கன்னு ஒன்னும் புரியலையே. புரியக்கூடாது, புரிஞ்சாதான் கஷ்டமே. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. அடிப்பாவே. இதுல நான் கயல் சீரியல் உண்மையிலே பாராட்டுவோம்பா. ஏன்னா நாங்க அடிச்சா வெறும் அடிச்சாங்க காப்பி தான், எந்த மாற்றம் இல்லாம அப்படியே எடுத்துட்டு போயிருவோம்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே எடுத்து வச்சிருந்தாங்க. உங்க வீட்லயே எவ்வளவு சூப்பரா ஒரு ஏசி ரூம் பண்ணிருக்கேன் பாத்தியா? எப்படா உனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் தோணுது? ஆனா இவனுங்க நாங்க காப்பி அடிச்சாலும் மாடிஃபிகேஷன் பண்ணாம எடுக்க மாட்டோம்ல அப்படிங்கிற பேர்ல சின்ன சிறுசுங்க, அதுவும் புதுசா கல்யாணம் ஆன சின்ன சிறுசுங்க பர்சனலா பேசுறதுக்காக நடுராத்திரில எந்திச்சு போறாங்களா. அத குடும்பமே எந்திச்சு வந்து ஒட்டு கேட்கறது மட்டும் இல்லாம அவ்வளவு கூட்டமா ஏதோ மாநாடு நடத்துற அளவுக்கு நிக்கிற கூட்டம் இவனுங்க கண்ணுக்கும் தெரியலையாமா. எப்படிப்பட்ட சீன் பாருங்க. எப்படின்னு சூப்பர்ல கேட்டா காமெடியில போய் எதுக்கடா லாஜிக் பாக்குறீங்க அப்படின்னு திருப்பி நம்மளையே கேட்பாங்க. இது நமக்கு தேவைதானா? நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அடுத்த சீனி சர்மி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணா விஜய் டிவியில் வரக்கூடிய பணிவிலும் மலர்வனம் அப்படின்ற சீரியல்ல மறுபடியும் ஒரு படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது என்ன படம் தெரியுமா? இந்த வீடா? ஆமா கேப்டன், இவர்தான் என் அப்பா கேப்டன். அப்பாவா? இவங்க தான் என் அம்மா. அம்மாவா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இவர்தான் என் மாமா. மாமாவா? அப்பா என்னப்பா நடக்குதுங்க? எப்படி எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே அடிச்சு வச்சிருக்காங்களா? இது என்ன படம்னு நான் வேற சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடா? ஆமா கேப்டன். இந்த வீடா? இவர்தான் என் அப்பா கேப்டன். அப்பாவா? என் அத்தை பையன். இவங்க தான் என் அம்மா. அம்மாவா? புவனா அவரோட தங்கச்சி. எனக்கு தெரிஞ்சு கில்லி படத்துல இருக்கிற எல்லா சீனையும் எடுத்து முடிக்கிற வரைக்கும் இவனுங்க ஓய மாட்டாங்க போல இருக்கு. ஓயவே மாட்டாங்க போல இருக்கு. இதோட 4வது எனக்கு போர் அடிச்சு போச்சு. அடுத்த சாருமதி குருமூர்த்தி அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு இமெயில் அமைச்சிருந்தாங்க. ஹாய் பிரதர், சன் டிவியில் வரக்கூடிய லக்ஷ்மி சீரியல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட். இதை எப்படி நம்ம டைரக்டர் சார் யோசிச்சாரு அப்படிங்கறத எனக்கு இப்போ வரைக்கும் யோசிக்க முடியல. இப்போ ஒரு கேரக்டர் உள்ள போச்சு இல்லையா, இந்த கேரக்டர் யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள போய் பதுங்க போன ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் பதுங்கின டேட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூன் 10, 2024. ஓகேவா? இவன் இப்ப இங்க வந்தா ரொம்ப கணக்கச்சிதமா வந்து நிக்கிறான். இப்போ என்ன டேட் ஆச்சு, இன்னுமே அந்த மனுஷன் அதே வீட்டுக்குள்ள அதே ரூம்குள்ள தான் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காராமா. நீ இங்கே தங்கிட்டியா? அவர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அவருடைய ஒய்ஃபுக்கு மட்டும் தான் தெரியுமா, வேற யாருக்குமே இப்படி ஒரு கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தெரியாதாமா. என்ன கொடுமை சரவணன். அடுத்த செல்வகுமார் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அண்ணா சன் டிவியில் வரக்கூடிய இந்த சீரியல்ல போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் கமெண்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அண்ணா, நான் சீரியல் பார்க்க மாட்டேன், பட் உங்களுக்காக கமெண்ட் சொல்லணும்னு ஒர்க் பிஸியில கூட உங்களுக்கு நான் கண்டென்ட் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ அப்படிங்கிற மாதிரி மனுஷன் பயங்கரமா கோவப்பட்டிருக்காப்ல. இப்படி கேட்கணும். வர வீட்டுக்கு போ. வார போயிட்டே இருப்போம். கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க, படிச்சுட்டேன். ஓகேவா? ஓகே ஓகே. எப்படி பால்கோவா செய்ய போறோம்னு மட்டும் பாருங்க. நீங்க எல்லாரும் வெளியில போங்க. பால் சேர்க்கிறேன், நல்லா வத்தி வந்த பிறகுதான் சுகர். சர்க்கரைக்கு பதிலா உப்பு எடுக்கிறோம். இது அது இல்ல. வயித்துல நெருப்பள்ளி போட்டுட்டியடி. மறுபடியும் இந்த படமா? கில்லி படம் மாதிரி இந்த படத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. புரியவில்லையே. என்ன படம்னு தெரியலையா? சரி, தெரியாதவங்க இந்தா இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பால்கோவா செய்ய போறோம்னு மட்டும் பாருங்க. நீங்க எல்லாரும் வெளியில போங்க. ஹல்வா உங்க வேலைய நீங்க பாருங்க. சர்க்கரைக்கு பதிலா உப்பு எடுக்கிறோம். அது உப்புடி. வயித்துல நெருப்பள்ளி போட்டுட்டியடி.
அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கேன். வழக்கமா சம்திங்னாலே இந்த விவசாய சீனை தான் ஆட்டையை போட பார்ப்பாங்க. பட் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா அல்வா சீனை ஆட்டையை போட்டு அதை பால்கோவா மாத்திருக்காங்களே தவிர்த்து மத்தபடி உப்பெல்லாம் கட்டதான்பா போட்டிருக்காங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப் காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரலையோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்டில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆளுன்னு பிரஸ் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேரும். மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கலாம். Bye from Shafi. Tata, bye bye and take care.